திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிற சஸ்பென்ஸ்க்கு விடை கிடைச்சிருக்கு. அதாவது நாளை சனிக்கிழமை February 28 காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய குழு திமுகவில் அமைக்கப்பட்ட 7 நபர் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், காங்கிரஸோட அசம்பிளி ஃப்ளோர் லீடர் திரு ராஜேஷ்குமார் மற்றும் கிரீஷ் சோடங்கர், திரு நிவேதித் ஆல்வா, இந்த 4வரும் திமுகவினுடைய அந்த 7 மெம்பர் கமிட்டி TR பாலு தலைமையிலான கமிட்டியை சந்திக்கிறாங்க. இது இனிஷியல் மீட்டிங்காக இருந்தாலும் கூட பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் தான் இந்த மீட்டிங் ஆனது நடக்கிறது. ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த நேரம் ஒதுக்குவாங்களா ஒதுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருந்த நேரத்தில் இந்த மீட்டிங் ஆனது நடக்கவிருக்கிறது. இந்த மீட்டிங்க்கு ஒரு அச்சாரமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு வேணுகோபால் அவர்கள் கடந்த February 22 முதலமைச்சரை சந்தித்து காங்கிரஸுக்கான கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அதில் காங்கிரஸ் 2 ராஜ்யசபா சீட் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 41 அசம்பிளி சீட் கேட்குறாங்க அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது. ஆனால் திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டும், அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 25 அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 27 இல்லை 28 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தகவல். இதனால தான் இந்த டாக்ஸ் டெட்லாக் ஆகி இருந்தது. இதற்கிடையில் தான் தாவேகாவோடு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன்லாம் பெருமளவில் இருந்தது. இந்த ஸ்பெக்குலேஷன் எல்லாம் உடைக்கும் விதமாக தான் இப்போ இந்த டாக்ஸ் ஆனது நாளைக்கு சனிக்கிழமை நடக்கவிருக்கிறது. இந்த டாக்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஆனால் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் 40 சீட்டுக்கு கம்மி ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக 28க்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது, மற்ற பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும், இன்னொன்று புதுசாக நாங்கள் கூட்டணிக்கு நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு திமுக சொல்கிறாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான இந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருந்தது. ஸோ அந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தையானது நாளை நடைபெறுகிறது. ஸோ பேச்சுவார்த்தை எப்படி சுமூகமாக இருக்குமா, இல்லை மீண்டும் காங்கிரஸ் திமுகவுக்கு இடையே பிரச்சனைகள் வெடிக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 39 இல்லை 41 சீட்டு கேட்குறாங்க. திமுக 25 அல்ல மேக்ஸிமம் 28 கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் 2 ராஜ்யசபா கேட்குறாங்க, திமுக 1 ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ ஜெயிக்க போகிறது திமுகவா காங்கிரஸா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். தேங்க்யூ.